வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எரிபொருளில் உள்ள தண்ணீர் துகள்கள் டேஷினால் பிரித்தெடுக்கப்படுகிறது. நான் ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள், அப்புறம் நானும் ஆன்சர் சொல்லிடுவேன். வாட்டர் செப்பரேட்டர். தண்ணீர் துகள்கள் டேஷினால் பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்குது. தண்ணீர்னா வாட்டரு, பிரித்தெடுக்கிறதுனா செப்பரேட்டர். இப்போ செப்பரேட் பண்ணுறது, அதுதான் பிரித்தெடுக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த எரிபொருளில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, தண்ணீர் துகள்கள் எதனால் பிரித்தெடுக்கப்படுகிறதுனா வாட்டர் செப்பரேட்டரால் பிரித்தெடுக்கப்படுகிறது. அதிகப்படியான எரிபொருள் இன்ஜெக்டர் டீசல் ஃபில்டர்களிலிருந்து டேஷ் மூலம் டீசல் டேங்கிற்கு வருகிறது. ஓவர்ஃப்ளோ பைப்பு. அதிகப்படியான எரிபொருள் இன்ஜெக்டர் டீசல் ஃபில்டர்களிலிருந்து டேஷ் மூலம் டீசல் டேங்கிற்கு வருகிறதுனா ஓவர்ஃப்ளோ பைப்பு. அதிகப்படியான கொடுத்துருக்காங்க பாருங்க, அது ஓவர்ஃப்ளோ, அதுதான் அதிகப்படியான. தூசிகள் உள்ளே செல்லா வண்ணம் டீசல் டேங்கை டேஷ் பாதுகாக்கிறது. டீசல் டேங்க்ல இருக்கக்கூடிய அந்த கேப், அதான் டீசல் டேங்க் கேப் தான் தூசிகள் உள்ளே செல்லா வண்ணம் டீசல் டேங்கை பாதுகாக்கிறது. இது போல் மேலும் பல தகவல் பெறுவதற்கு இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்எஸ்டிசி எம்ஹெச்சி டிரைவர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான பல வீடியோக்கள் அதில் இருக்குது. எரிபொருள் டேஷில் சேமித்து வைக்கப்படுகிறது. டீசல் டேங்க்கு. எரிபொருள்னா டீசல் தான், அப்போ டீசல் டேங்க்கில் தான் டீசல் வந்து சேமித்து வைக்கப்படுகிறது. இது ஈஸி தான். எரிபொருளை வடிகட்டி சுத்தப்படுத்த உதவுவது எது? டீசல் ஃபில்டர். வடிகட்டின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்புறம் எரிபொருள் வந்து டீசல், அப்போ எரிபொருளை வடிகட்டி சுத்தப்படுத்துறது அந்த டீசல் ஃபில்டர், அதுதான் சுத்தப்படுத்த உதவும். கீழ்கண்டவற்றுள் எது சரி? எரிபொருளை ஃபியூயல் பம்பிற்கு அனுப்புவது லிஃப்ட் பம்பு. இன்ஜெக்டர் பைப்பு எரிபொருளை இன்ஜெக்டர்களுக்கு எடுத்து செல்கிறது. இரண்டுமே சரி. ஸோ எரிபொருளை வந்து ஃபியூயல் பம்புக்கு அனுப்புறது எதுன்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பம்பு. அடுத்து இன்ஜெக்டர் பைப்போட வேலை என்னன்னா எரிபொருளை இன்ஜெக்டர்களுக்கு எடுத்து செல்கிறது. எதுனா இன்ஜெக்டர் பைப்பு. இது வந்து ஐஆர்டி புக் பேக்கில் மேட்சாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். அது மாதிரி பாயிண்டாக கொடுத்தாலும் தெளிவாக ஒரு கொஸ்டின் படிக்கிற மாதிரி படிச்சுக்காங்க. சாலையில் மேடு பள்ளங்களுக்கு தக்கவாறு ஜாயிண்ட்டுகள் நீளத்தை குறைக்கவும் அதிகரிக்கவும் பயன்படுவது எது? யோக்கு. ஸோ மேடு பள்ளம் இருக்கும்போது அந்த ஜாயிண்ட்டுகளோட நீளத்தை குறைக்கவும் செய்யும், அதிகரிக்கவும் செய்யும். ஸோ அது போல் யூஸ் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா யோக்கு. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்க, தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இதுலேயே உங்களுக்கு ஜென்ரல் தமிழ், மேக்ஸ் கொஸ்டின்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் அடங்கிய தொகுப்பாக தான் அந்த புக் இருக்கும். நாங்கள் கொரியர் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே அமௌண்ட்லேயே தான் நாங்கள் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. கிளட்ச் கவர் அசம்பிளி.
கிளட்ச் டிஸ்கை ஃப்ளைவீலுடன் அழுத்தி பிடித்துக் கொள்கிறது. ஜாயிண்ட்டுகள் நீளத்தை குறைக்கவும் அதிகரிக்கவும் பயன்படுவது. இயக்கத்தை கிளட்ச் ராடுக்கு கடத்துவது. இவற்றுள் எதுவும் இல்லை. ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. கிளட்ச் டிஸ்கை ஃப்ளைவீலுடன் அழுத்தி பிடித்துக் கொள்கிறது. கிளட்ச் கவர் அசம்பிளி மெயினாக என்ன பண்ணணும்னா கிளட்ச் டிஸ்கை ஃப்ளைவீலுடன் அழுத்தி பிடித்துக் கொள்கிறது. இந்த கிளட்ச் கவர் அசம்பிளி நிறைய பிளேட்லாம் இருக்கும், ப்ரெஷர் பிளேட்டு அது மாதிரிலாம் இருக்கும். எல்லாமே சேர்ந்து இந்த கிளட்ச் டிஸ்கை ஃப்ளைவீலுடன் அழுத்தி பிடித்துக் கொள்கிறது. கிளட்ச் ரிலீஸ் பேரிங் டேஷை அழுத்துவதற்கும் தளர்த்துவதற்கும் பயன்படுகிறது. இது எல்லாமே ஐஆர்டி புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினை ஃபில் இன் தி பிளாங்க்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதனால் இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்காங்க. ஃபிங்கர்களின் மேல் பொருத்தப்பட்டுள்ள வித்ட்ராவல் பேசிங்கை அழுத்துவதற்கும் தளர்த்துவதற்கும் பயன்படுவது தான் கிளட்ச் ரிலீஸ் பேரிங். வீல் அலைன்மெண்ட் சரியில்லை என்றால் டயர்கள் விட்டு விட்டு தேய்மானம் அடையும். வீல் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். சப்போஸ் வீல் அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் ஏற்றமாக ஒரு பக்கம் இறக்கமாக இருக்குன்னா எந்த பக்கம் இறக்கமாக இருக்கோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாக டயர் தேய ஆரம்பிச்சிடும். அப்போ டயர்கள் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு தேய்மானம் அடையும். ஸோ அதனால் வீல் அலைன்மெண்ட் எப்போவுமே சரியாக இருக்கணும். ஸ்டியரிங் கடினமாக இருப்பதற்கு காரணம் டயர்களில் காற்றழுத்தம் குறைவாக இருத்தல். நம்ம ஏற்கனவே இந்த டாபிக் பார்த்துருக்கோம். டயரில் எவ்வளோ காற்றழுத்தம் இருக்குன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதுபோல் அங்கேயுமே நம்ம பார்த்துருக்கோம் இந்த கொஸ்டினை. ஸோ ஸ்டியரிங் கடினமாக இருப்பதற்கு காரணம் டயர்களில் காற்றழுத்தம் குறைவாக இருத்தல். ஸ்டியரிங் கியர் பாக்ஸ் சுழலும் இயக்கத்தை முன்பின் அசையும் இயக்கமாக மாற்றுகிறது. ஸ்டியரிங் கியர் பாக்ஸ் என்ன பண்ணும்னா சுழலும் இயக்கத்தை முன்பின் அசையும் இயக்கமாக மாற்றுகிறது. ஓட்டுநர் வாகனத்தை திருப்ப பயன்படுவது. இது போல சிம்பிள் கொஸ்டினும் கேட்டலாம். ஸ்டியரிங் வீல் தான். ஸ்டியரிங் வீல் தான் நம்ம வாகனத்தை திருப்பதுக்கு பயன்படுத்துவோம். டிராப் ஆர்ம், புல் அண்ட் புஷ் ராடு, ஸ்டியரிங் லிவர் ஆகிய ஸ்டியரிங் இணைப்புகள் இவைகளால் இணைக்கப்பட்டுள்ளன. பால் ஜாயிண்ட். ஸோ இந்த இணைக்கப்பட்டுள்ளனே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இணைப்புகள் இணைக்கப்பட்டுள்ளன அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறது தான் யூஸ் ஆகும். இணைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது தான் ஜாயிண்ட்டு. இப்போ பால் ஜாயிண்ட் எதுக்குன்னா ட்ராப் ஆர்ம், புல் அண்ட் புஷ் ராடு, ஸ்டியரிங் லிவர் இந்த ஸ்டியரிங் இணைப்புகள் எல்லாமே இந்த பால் ஜாயிண்டால் இணைக்கப்பட்டிருக்கு. கீழ்கண்டவற்றுள் எது சரி? டிராப் ஆர்ம் டிராக் லிங்கை முன்னும் பின்னும் அசைக்கிறது. ஸ்டெப் ஆக்சில் ஐபீமின் 2 பக்கங்களிலும் பொருத்தப்பட்டுள்ளது. இரண்டுமே சரிதான். ட்ராப் ஆர்ம் என்ன பண்ணுதுன்னா ட்ராக் லிங்கை முன்னும் பின்னும் அசைக்கிறது. இது கரெக்டு தான். அடுத்து ஸ்டெப் ஆக்சில் என்ன பண்ணால் ஐபீம் 2 பக்கங்களும் பொருத்தப்பட்டிருக்கும். இதுவும் கரெக்டு தான். ஸோ ரெண்டுமே சரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
இது போல மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு வந்து டெய்லியுமே குடுக்கப்படும். யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்.